அதனால் உங்கள் பாடியில் நீங்கள் இன்றைக்கி வெந்தய கோஸ்தை வட்டாரம் இன்றைக்கி புரிந்து கொள்ளாத ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவங்க சரீரத்தில் நன்மை இல்லை என்பதை இன்று வரைக்கும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீ சரீர முயற்சியில் கடவுளை திருப்திப்படுத்த நீங்கள் முயற்சி எடுக்கவே கையை தட்டுங்க அவருக்கு. அறிவுக்கேற்ற வைராக்கியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அழகான வசனம் இருக்கு, ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு வைராக்கியம் இருக்கு, அறிவில்லை. அது ஆங்கிலத்தில் திரும்ப இருக்கு, zeal without knowledge is danger. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பெந்தெகோஸ்தே வட்டாரத்தில் என்ன இருக்குன்னா வைராக்கியம் தான் இருக்கு, அறிவில்லை. முடிந்ததையே போட்டு திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டு இருக்கிறான். எதான் பிரச்சனை? நாய் வாழையை வரட்டிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதுக்கு தான் இருக்கு வாள். இவன் ஆசீர்வதி ஆசீர்வதியும் என்ன செய்யறான்? அவன் வாழையை வரட்டிக்கிட்டு இருக்கான். ஆசீர்வதி ஆண்டவரே, ஆண்டு என் பிள்ளையை ஆசீர்வதி ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு என்று ஜெபிப்பாயாக. அப்படி இல்லை, போதிக்கப்பட்டு அவ்வளவுதான். ஆமேன். ஐயா, அது வாக்கு தத்தம்யா. கிறிஸ்துவுக்குள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும். கையை தட்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசையாமல் உறுதியாக இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நம்புறீங்களா என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு? அந்த நம்பிக்கை அறிக்கை செய். ராஜாவோட வேலையை பேசுற வேலை தான். எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்? தேவன் பேசினாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் வந்துச்சு. என்ன மாதிரி இருறான்றாரு, உங்களை மாதிரி என்ன, நான் பேசினேன்ல, நீனும் பேசு. பேசுறதுதான் உனக்கு வேலை, பேசுறதுதான் எனக்கு வேலை. கையத்தட்டு. ஹல்லேலூயா. எல்லோரும் தூதர்கள் எல்லோரும் உபவாசம் இருப்போம், இருளாக இருக்கிறாரா, வெளிச்சம் உண்டாகட்டும். பேசு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பேசுங்க. நம்பிக்கையை அறிக்கையிடுங்க. அதில் அசைவில்லாம உறுதியாயிருங்கள். அதனால தான் 1 கொரிந்தியர் 12 வருது, அறிவை உணர்த்தும் கிஃப்டில் ஒன்று இந்த அறிவை உணர்த்துறது. கையத்தட்டு. பிரைஸ் காட். அறிவை உணர்த்தும் வசனம். இட் இஸ் a gift. ஆமென் சொல்லுங்க. கீவேர்டு என்ன? ரோமர் 7:18. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. வாசிங்க 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், எல்லாம் சொல்லுங்க, என் மாம்சத்தில். எல்லாம் சொல்லுங்க, என் மாம்சத்தில். சத்தமா சொல்லுங்க, என் மாம்சத்தில். என் மாம்சத்தில், என்னுடைய சரீர பலத்தில், என் சரீர முயற்சியில், என் மாம்சத்தில் வாசிப்பா, நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று. நன்மையே கிடையாது, நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். கையை தட்டுவதற்கு அண்டர்லைன் தி வேர்ட், அறிந்திருக்கிறேன். பவுல் ஒன்னை தெரிஞ்சு வச்சிருந்தான். என்ன தெரியுமா? அவன் சரீரத்தில் நன்மையே இல்லை, அதை தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தான். நீங்களும் அறிஞ்சிக்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? உங்க பாடி, உங்க ஹியூமன் எஃபர்ட், இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரம், இதுல என்னவே இல்லை, நன்மை கிடையவே கிடையாது. கெட்டு போன பாலில் நீ டீ போட்டாலும் வேஸ்ட்டு தான், காப்பி போட்டாலும் வேஸ்ட்டு தான், போன்விட்டா போட்டாலும் வேஸ்ட்டு தான், வேற என்னது, நீ லஸ்ஸியை போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்? பாலே கெட்டு போச்சு. அப்ப இந்த சரீரத்தை வச்சு நீ மாம்சத்தில் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் வேஸ்ட்டு, இந்த மாம்சத்தில் நீ துதிக்கிற, அந்த மாம்சத்தை வச்சு நீ உபவாசம் போடுறேன்னு சொன்னாலும் வேஸ்ட்டு, இந்த மாம்சத்தில் கடவுளை மயக்கணும், எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா இந்த மாம்சத்தில் நன்மையே கிடையாது. நீ எதை செஞ்சாலும் இந்த மாம்சம் செய், அப்படியாச்சும் அது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய், அப்படியாச்சும் இது கிடைக்கும் நமக்கு. பாருங்க, ஒன்றை செய், அது கெட்டு போச்சு. எப்போ கெட்டு போச்சு சொல்லுங்க? எப்போ கெட்டு போச்சு? ஆதாம் பழத்தை சாப்பிட்டு கெட்டு போச்சு. பால் கெட்டு போச்சு சார். ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன இருக்காது, கெட்டு போயிருக்காது. இப்போ கெட்டு போன பாலை சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம்டான்னு வச்சா திரும்ப சர்றன் ரிவர்ஸில் வந்து சரியாயிருமா? கெட்டு போன பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கிற இந்த உபவாச ஜபம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி.
கெட்டு போன அப்புறம் என்னையா ஃப்ரிட்ஜில் போய் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் பாடியில் நீங்கள் இன்றைக்கி வெந்தய கோஸ்தை வட்டாரம் இன்றைக்கி புரிந்து கொள்ளாத ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவங்க சரீரத்தில் நன்மை இல்லை என்பதை இன்று வரைக்கும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீ சரீர முயற்சியில் கடவுளை திருப்திப்படுத்த நீங்கள் முயற்சி எடுக்கவே கையை தட்டுங்க அவருக்கு. இதுதான் உங்கள் அறிவுகளிலெல்லாம் மேலான அறிவு. இனி என் மாம்சத்தில் ஒன்றையும் நான் முயற்சி செய்ய மாட்டேன்.